ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது. தமிழ் புத்தாண்டு பலங்களை ஒவ்வொரு ராசிக்கா போட்டுட்ருக்குறோம். அந்த வரிசையில் மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய தமிழ் புத்தாண்டு பலங்கள் இந்த காணொளி வாயிலாக இருக்கலாம். தமிழ் புத்தாண்டு வருகிற 14/4/2026 இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. ஒரு வருடம் இருக்கும். ராகு கேதுடைய பயிற்சி டிசம்பரில் இருக்கிறது. குருவுடைய பயிற்சி ஜூன் 6ஆம் தேதி இருக்கிறது. சனி பயிற்சி இந்த வருடத்தில் இல்லை. சனி பகவான் ஏற்கனவே பயிற்சி ஆகிவிட்டார். மீன ராசியில் இருக்கிறார். மிதுன ராசி என்பவர்களே, மிதுனங்கிறது கன்னி, அதாவது மிதுனமும் கன்னியும் புதன் பகவானுடைய ஆளுமைக்கில் வரக்கூடிய ஒரு நல்ல அறிவாளி, கணக்காளி, பட்டய அறிவு, ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி பெறக்கூடிய ஞானம், அறிவு, தெளிவு, சிந்தனைக்குரிய மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்குள் ஜென்ம குருவாக இருக்கிறார். ஜூன் 6ஆம் தேதி ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த தமிழ் புத்தாண்டு பலங்களை குருவுடைய பயிற்சி மிக அருமையாக இருக்கிறது. தனலாபம் உச்ச குருவாக போகிறார். அவர் கலத்தரத்துக்கு அதிபதி. மிதுன ராசிக்கு 7க்கும் உடையவர், 10க்கு உடையவர், 2 கேந்திரங்களுக்கு அதிபதி. 2 கேந்திராதிபதி அவர் தான். மனைவியை கொடுக்கணும், நண்பர்களை கொடுக்கணும், பங்குதாரர்களை கொடுக்கணும்னா குரு தான் கொடுக்கணும். அவர்கள் மூலம் தொழில் நடக்கணும், ஒரு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கணும், வேலைக்கு வெளிநாடு செல்ல வேண்டும் என்றால் குருவுடைய துணையும் வேண்டும். அந்த குரு பகவான் ஜூன் 6க்கு அப்புறம் 2ஆம் இடமான தனம், குடும்ப, வாக்குஸ்தானத்துக்கு போகிறார். மிக அருமையான விஷயங்க, நல்லா இருக்கும். ஜென்ம குருவாக இருந்தார் ஒரு வருஷமாக. ஜென்மத்தில் குரு இருக்கிறதுனால இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் தான் விசேஷமாக இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு அலைச்சல்கள், வேலையில் வெளிநாடு வெளிமாநிலம் பயணம் பண்ணுற அமைப்புகள்லாம் கொடுத்தாலும், இந்த வேலைக்காண்டி நீங்கள் இடம் மாறினாலும் பெரிய லெவலில் வெற்றிகள் கிடைக்காது. ஏன்னா ஜென்ம குரு பெரிய லெவலில் உங்களுக்கு தனலாபத்தை கொடுக்க மாட்டார். அதனால் 2ஆம் இடம் தனம், குடும்ப, வாக்குஸ்தானத்தில் உச்சம் பெறப்போகிறார். குரு பகவான் கடகராசி அவருக்கு உச்ச வீடு, ரொம்ப அருமையாக இருக்குங்க. அப்போ என்ன கொடுக்க போகிறார்? குடும்பத்தை கொடுக்க போகிறார். பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். பண வரவு மிகுதியாக இருக்கும். வேலை வாய்ப்பு, புதிய தொழிலை கொடுக்க போகிறார். குருவுடைய பார்வை ரொம்ப நல்லா இருக்கும், விசேஷமாக இருக்கிறது. குரு பகவான் ராசியிலிருந்து அவர் உங்கள் மிதுனத்துக்கு இருந்து அவர் கடகத்துக்கு வரும்போது விருச்சிக ராசியை பார்க்கிறார். ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டம், திடீர்னு வேலை வாய்ப்பு. அவர் இடப்பெயர்ச்சியானவர் 6ஆம் இடத்தை விருச்சிக ராசி 5ஆம் பார்வையாக பார்க்கிறார். மகரமனையை பார்க்கிறார். கடகராசியிலிருந்து உச்சம் பெற்ற குரு பகவான் தாம் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ ராசிக்கு 6க்கும் 8க்கும் பார்க்கிறார். 9ஆம் பார்வையாக சனி பகவானை பார்க்கிறார். மீன ராசியில் உள்ள சனி பகவானை பார்க்கிறார். 9ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தில் இருக்கிற சனி பகவானை பார்க்கிறார். மிதுன ராசி அன்பர்களே, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த குருபெயர்ச்சிக்கு அப்புறம் இடமாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. தொழில் நிமித்தமாக வெளிநாடு போகிறீங்கன்னா விசா கிடைக்கும். ஏன்னா 8 குரு பார்க்குறார், ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். 6ஆம் இடத்துல வேலை வாய்ப்பு, தொழில் ஸ்தானத்தையும் பார்க்குறனால தொழில் நிமித்தமாக இடமாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. நல்ல இடமாற்றங்களாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறார். இந்த பங்கு சந்தையில் போட்டிருந்த இரட்டிப்பான லாபங்கள், எதிர்பார்க்காத தனலாபங்கள் கிடைக்கும். தொழிலில் இந்த திடீர்னு வரக்கூடிய திடீர்னு அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய லாட்டரி டிக்கெட், இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கு கூடுதலான நல்ல பலன்களை உச்ச குருபார்த்த சனி பகவான் கொடுக்குறார். ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு நட்பு கிரகம்தான்.
அவர் 10ல் இருந்தாலும் குரு பார்க்கறனால நல்ல வாய்ப்புகளை, பண செழிப்பான வருவாயை தர காத்திருக்கிறார். ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதம்தான் பயிற்சியாகிறார். டிசம்பர் மாதம் வரைக்கும் ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். ராசிக்கு அவர் 3ஆம் இடமான தைரிய வீரிய முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறார். டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் கேது பகவான் 2ஆம் இடத்துக்கு வருகிறார். குருவோடு சேரப்போகிறார். ராகு பகவான் ராசிக்கு 8ல் வருகிறார். அப்போ ராசிக்கு 8ல் வருகிறாரே நல்லா இருக்கும்னா குருவுடைய பார்வை இருக்குது. பாவக்கிரகங்கள் 2 8ல் இருக்கிறது நல்லது இல்லைங்க. குடும்பம் மூலம் பிரச்சனைகள் வரும். ஆனால் அது டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் தான், இப்போ பயப்பட வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் வரைக்கும் அந்த ராகு கேதுடைய பயிற்சியுடைய பலன்கள் உங்களுக்கு வேலை செய்யும். அப்போ குரு பார்க்குறாருல, குரு உச்ச பெற்று 8ஆம் இடத்தை பார்க்குறார். 8ல் ராகு வந்தாலும் கவலை இல்லை. 2ஆம் இடத்தில் வரலாமே, குடும்பஸ்தானத்தில் கேது வரலாமனா வரக்கூடாது. இருந்தாலும் குருவோடை சேர்கிறார். குருவை ராகு பார்க்குறார். குருவோடை சேர்னால கேல யோகம் வேலை செய்யும். சுப கிரகத்தில் பாவக்கிரகங்கள் சேரும்போது சுப வலு பெற்று விடும். அந்த வரிசையில் கேது நல்ல பலன்களை செய்வார். ராகு கேது பயிற்சியும் பெரிய லெவலில் உங்களுக்கு கெடு பலன்களை தராது. சனி இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறார். 10ஆம் இடத்தில் ஒரு பாவியாக இருக்கலாம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 8க்கு 9 கூடையவர். அவர் 10ஆம் இடத்தில் இருக்கார். குரு பார்வை பெறுகிறார். அது ரொம்ப விசேஷம். சனி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சனி துறைங்கிறது செங்கச்சூளை, சுண்ணாம்பு வியாபாரம் பண்ணுறது, பழைய பொருட்களை வாங்கி விற்கிறது, இரும்பு வியாபாரம், கட்டிடத்துறை, கட்டிட சாமான்கள் விற்கிறது, எண்ணெய் வியாபாரம் பண்ணுறது, பழைய கழிவு பொருட்களை வாங்கி விற்கிறது. இந்த மாதிரி சனி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் தொழில் பண்ணவங்களுக்கு இரட்டிப்பான லாபங்கள் இந்த தமிழ் புத்தாண்டுகளை குருபார்த்த சனி பகவான் கொடுக்குறார். மிதுன ராசி அன்பர்களே, இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் குருபெயர்ச்சிக்கு அப்புறம் நீங்கள் இடம் மாற்றங்கள் உறுதியாக இருக்கும். அதிலும் பெரிய தொழில் மாற்றங்களாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. நன்றி, வணக்கம்.